இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான. Good evening, ma'am and sir. Your order, please. 2 coffee. Okay, sir. Anything else? No, no thanks. ஏங்க காஃபி சாப்பிட்றதுக்கா இனி இவ்வளவு தூரம் கூட்டு வந்தீங்க நீங்க? எனக்கு வேற ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு. வேற என்னம்மா வேணும்? நீ எப்போதுமே காஃபி தானே குடிப்ப. இங்க வந்தா அதான் காஃபி ஆர்டர் பண்ணேன். என்னமோ எனக்கு காஃபி குடிக்க பிடிக்கலங்க. எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி தரீங்களா? கிறிஸ்பியா சாப்பிடணும் போல இருக்கு. ஏடா நீ ஏன் இப்படி கேட்குற? எப்போதுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லுவேன். இப்போ என்ன? ப்ளீஸ். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். 1 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே சார். இன்னைக்கு என்னம்மா நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க? ஏங்க நல்லா இல்லையா? இல்லம்மா ரொம்ப டயர்டா தெரியற அதான். இல்ல எங்க எப்போது போலதான் இருக்கேன். சரிடி. உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ப்ராஜெக்ட்லாம் நல்லா போகுதா? எஸ் தியா, நல்லா போயிட்டு இருக்கு. ஏங்க என்னம்மா? நாளைக்கு அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வரட்டா? என்னடி சொல்ற? இல்லங்க அம்மா அப்பாவோட கல்லறைக்கு போயிட்டு வருமா என்னன்னு தெரியல. திடீர்னு அவங்க ஞாபகமா இருக்கு எனக்கு. நாளைக்கா? சரிம்மா கூட்டு போறேன். சார் யுவர் காஃபி. தேங்க்யூ. மேம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே. காஃபி குடிக்கிறதே ஒரு தனி சுகதாங்க. ஏன் இனி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அழகா இருக்கு. ஐயோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஏங்க உங்களுக்கு? இல்லம்மா வேண்டாம், நீ சாப்பிடு. சரிங்க. வாவ் யம்மி. உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல? என்னன்னு தெரியலங்க, திடீர்னு சாப்பிடணும் போல இருக்கு. ஏங்க இங்க நூடுல்ஸ்லாம் கிடைக்குமா? வேணுமா? இது சாப்பிட்ட முடியும், இதுக்கு அடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாமா? இங்க ப்ளீஸ். என்னாச்சு இவளுக்கு? எப்போதுமே ஒன்று சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஆர்டர் போடணும் பா. ஓகே வெயிட்டர். எஸ் சார். வெஜ் நூடுல்ஸ். ஓகே மேம். வாவ் எம்மி நூடுல்ஸ். சாப்பிடுமா. இங்க என்னன்னு தெரியல, இன்னைக்கு எனக்கு நிறைய கிரேவிங்ஸா இருக்கு. திடீர்னு சாக்லேட்லாம் சாப்பிடணும் போல இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடியும், அப்புறம் நான் உனக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கி தரேன்னா. சரிங்க. உன் தேவையை நான் தீர்க்கவே விண்ணீரில் மீனாய் நீந்துவே என் காதலை கடன் வாங்கியே. அம்மா அம்மா மாமா. எப்படி இருக்க சத்யா? நான் நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேன். மாமா வந்திருக்காங்க பாருங்க. வாங்க மாப்பிள்ள. வாரம்யா. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் தே. உட்காருங்க. ஆமா இல்லையோ? வேலைக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு ஜூஸ் எதுவும் போட்டு கொண்டு விட்டா? அம்மா இங்க ஒருத்தி நான் இருக்கேன், உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அவ என்னன்னா வந்தோடனே வாங்க மாமான்னு அவன்கிட்ட மட்டுமே பேசிட்டு இருக்கா. நீங்க என்னன்னா நான் இருக்கிறதே கண்டுக்க மாட்டேங்க. வீட்டு அதான் வாண்டு சொன்னேன்ல, சொந்த வீட்டுக்கு வாண்டு வேற சொல்லணுமோ நீங்க? அப்புறம் என்ன வந்து உட்காரு. மினி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. அவ இன்னைக்கு உங்களை பார்க்க வரணும்னு அதான் நான் கூட்டு வந்தேன். எனக்கு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரும்போது ரம்யாவை திருப்பி கூட்டு போறேன். நீங்களும் இருந்துட்டு போலாம்ல? வேலை இருக்குது எனக்கு, கிளம்புறேன். மதிய சாப்பாட்டுக்கு இங்க வந்துருங்க. சரி தே. ரம்யா நான் போயிட்டு வரேன். சரி. சத்யா போயிட்டு வரேனா? ஆமா மதிய சாப்பிட வரும்போது எனக்கு ஸ்நாக்ஸ் கண்டிப்பா வாங்கிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் தே. சரி மாப்பிள்ள. ஏட்டி கூறுக்கட்டவள, மாப்பிள்ள இருக்காரு, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஏமா என் காலும் என் இஷ்டம், எப்பனாலும் போட்டுட்டு உட்காருவேன். ஏட்டி திடீர்னு வந்திருக்க, எதுவும் பிரச்சனையோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் என்ன டீ? என்னன்னு தெரியலம்மா, காலையில இருந்து உங்களை எனக்கு ரொம்ப தேடிட்டே இருந்துச்சா, அதான் வந்துட்டேன். ஒரு மாதிரியா இருக்குமா? என்னாச்சுமா? உடம்பு எதுவும் சரியில்லையோ? இல்ல அங்க இருக்கிறவங்க யாரோ நீ எதுவும் சொன்னாங்களா? இல்லம்மா. என்ன டீ ஆச்சு? ஏக்கா என்ன ஆச்சோ? நீ யாரும் எதுவும் சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுக்கா, நான் போய் திட்டி விட்டு வந்துடுறதே. அம்மா அவளுக்கு கொஞ்சம் போய் தண்ணி எடுத்து கொடு. அம்மா நான் இல்லாம என்ன பேச போறீங்க? என்னைய கழட்டி விடதான் நீங்க இப்படி பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிட்டல, இடத்த காலி பண்ணு. என்னாச்சு ரம்யா? கொஞ்சம் நாள் தள்ளி போனுச்சுமா. அப்படியா டீ செக் பண்ணியா? இல்லம்மா நானும் அதுவாதான் இருக்கும்னு கொஞ்ச நாள் கழிச்சு செக் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஆனா நீ காலையில பாத்ரூம் போறேன், பீரியட்ஸ் வந்துட்டுமா. ரொம்ப ஆசையா இருந்தம்மா, குழந்தையாதான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஐயோ இதுக்கா என் மவா உட்காந்து அழுதுட்டு இருக்கா? என்னம்மா ரொம்ப ஆசையா இருந்தேம்மா குழந்தைதான் சொல்லிட்டு. அள்ளி போனோடனே அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்லம்மா. இதம்மா நான் பண்ண தப்பு. உங்ககிட்ட எல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்த வேணா, இன்னும் ஒரு வாரம் போட்டமேன்னு விட்டுட்டேம்மா. நீ காலையில பார்த்தா வந்துட்டுமா. ஒன்றும் இல்லைம்மா, ஹாஸ்பிட்டல் போவோம் சரியா? போய் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம், ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போம் சரியாம்மா? சரிம்மா. ஏடி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறகுட்டி, நீ என்னன்னா இப்பவே உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்க. இதுக்கு போய் கண்ணை கசக்கிட்டு அம்மா உனக்கு பிடிச்ச கேசரி செஞ்சு தட்டா? இல்லம்மா ரொம்ப வயிறு வலிக்குது. வர சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வேணா கூட்டு போட்டாமா? இல்லம்மா கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்கிறேன். சரி முதல்ல போய் இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை கழட்டி போடு. 10 நிமிஷமா இப்படி உன் மேல சாஞ்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன்.
இதுவே நான் வெளியில வரும்போது தான் மழை பெய்யணுமா? அதுவும் கொடுமையை பாரு, சூரியனும் இருக்கு மழையும் பெய்யுது. ஐயோ பெரிய பெரிய தூரலாம் விழுது. சரி ருக்கு வீடு இங்க தானே இருக்கு, இங்க போயிருவோம். ருக்மணி, ருக்கு. வாங்கங்க. இல்ல ருக்மணி இல்லையா? அவ கிளாஸ் போயிருக்கா. ஓ சரி, வெளியில மழை பெஞ்சிச்சா அதான் நான் வந்துட்டேன். நான் கிளம்புறேன். இங்க வெளியில மழை பெய்யுதுல, எங்க போறீங்க? இங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஏங்க இருங்க. இல்லங்க, எங்க வெளியில இடி இடிச்சு மழை பெய்யுது, இருங்க. நம்ம 2 பேரும் மட்டும் வீட்டுக்குள்ள தனியா இருக்கோம் தெரிஞ்சா வெளியில ஒரு புயலே அடிக்குங்க. நான் கிளம்புறேன். அப்படிலாம் ஒன்றும் வராது. அப்படியே வந்தாலும் உங்களை யார் என்ன சொல்றான்னு நானும் பாக்குறேன். அப்படியே வெளியில போயிடலான்னு பாக்கீங்களா? நீங்க தள்ளி நில்லுங்க. போதுமா? ஆ எங்க டீ காஃபி எதுவும்? இல்ல வேணாம். அட உட்காருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லங்க வேணாம். சரி அப்ப நீங்க இதுல உட்கார வச்சு செய்யுங்க. ஏங்க நான் வெளி வாசல்ல நின்னுக்கட்டுமா? ஏடி வந்துட்டே இருக்கு. வந்துட்டேன். எதுக்கு நீ இங்கே நின்னுட்டு இருக்க? உள்ள உட்கார வேண்டியதானே? இதாதாம நான் அப்பல இருந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இல்லடி வெளியில மழை பெஞ்சிச்சா அதான் நான் வீட்டுக்குள்ள வந்தேன். பார்த்தா நீ இல்ல, அதான் கிளம்பலான்னு நின்னுட்டு இருக்கேன். ஏறுமே இன்னும் மழை தான் பெய்யுது. நான் என் ஃப்ரெண்டு கார்ல வந்தாலும் அவ கூட வந்துட்டேன். சரிடி. வந்து உட்காரு. பரவாயில்ல இருக்கு. மழை இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு சீக்கிரம் போறேன். சரிடி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நான் வந்ததுக்கு அப்புறம் போறியா? இப்போ பக்கத்துல நின்னு பேசலாம் தானே? பேசலாம். செல்வி, ம் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. கிளம்பட்டுமா? நீங்க ருக்மணி கிட்ட சொல்லிடுறீங்களா? இங்கே இரு. இல்ல புரியல. ருக்மணி வரதண்டி, இங்கே இருன்னு சொன்னேன். சரி. உனக்கு ஏன் என்னைய பிடிக்க மாட்டேங்குது? பிடிக்குமே. அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு மட்டும் ஓகே சொல்ல மாட்டேங்க? பிடிக்கிறது வேற, கல்யாணம் பண்ணிக்கிறது வேற. பிடிக்கிறது எல்லாத்தையுமே பிடிக்கும். ஆனா லவ்ங்கிறது ஒருத்தங்க மேல தானே வரும். அது இதுவரை எனக்கு உங்க மேல வந்ததே கிடையாது. அது வர்றதுக்கு என்ன பண்ணும் தெரியலையே. இப்போ உங்க வீட்டுல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் மேல மட்டும் உனக்கு பார்த்தோன்னே லவ் வந்துருமா? லவ் வரலனாலும் அவன் தான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு நீ வாழ்ந்துதாங்க ஆகணும். ஆமா. அத மாதிரி என் கூட வாழ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகேன்னு சொல்லேன். கிளம்புறேன். நீங்க ருக்கு கிட்ட சொல்லிருங்க. நானும் பாக்குறேன் நீ எவ்வளவு நாள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன்ட்டு என்கிட்ட இருந்து.